அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஏற்கனவே டொல்டா எஜுகேஷன்ல நம்ம பின்னங்கள் பார்த்தோம். இப்போ பார்க்க போறது என்றால் அட்சர கணிதமும் பரப்பளவும். அதுல கட்டாயம் ஒரு கேள்வி கட்டாயம் வரும். இந்த வருஷம் வரும். இப்போ நீங்க ஓயல் செஞ்சுட்டு இருக்கிறார்கள், மிக்ஸ் பாடத்தில் வரக்குள்ள அட்சர கணிதம் பரப்பளவும் டக்குன்னு லேசாக செஞ்சுட்டு போகலாம், பிரச்சனை இல்லை. இதுல பார்த்தீங்கன்னா முதலாவது கேள்வியை பார்த்தீங்கன்னா 4 மீட்டர் நீளமும் 2 மீட்டர் அகலமும் உள்ள ஒரு செவ்வகத் தகடு ஒன்று ஒரு வீடு காட்டப்படலாம். இப்போ ஒரு செவ்வகம் ஒன்று தந்திருக்காங்க. இது 4 மீட்டராம், இது 2 மீட்டராம். 2 மீட்டராம். அப்ப இது பீன்ற இந்த ஒரு சதுரம் வடிவமானது ஒரு பி வடிவம். பி பிடிச்சிருக்காங்க. அதுல பக்கத்துல ஒரு பக்கத்துல நீளம் எக்ஸாம். அப்ப நம்மளுக்கு கியூவின் பரப்பளவு எக்ஸ் சார்பில் கேட்டிருக்காங்க. செவ்வகம் கியூட பரப்பளவு எக்ஸ் சார்பில் கேட்டிருந்தா நம்ம என்ன செய்யணும்? இது ஃபுல்லாவே 4ண்டா கியூவின் நீளம் என்னவா இருக்குண்டா இந்த நீளத்தையும் கியூவின் இந்த அகலத்தையும் காணணும். அப்பதான் நீ பரப்பளவு காணலாம். இப்ப இதுல நீளத்தையும் இதுல அகலத்தையும் காணணும். அப்ப நம்மளுக்கு தெரியும் இது 4ண்டா இந்த 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 அளவு நம்மளுக்கு எக்ஸ்ண்டா மொத்தம் 4, இது எக்ஸ்ண்டா அப்ப நம்ம இந்த நீளத்தை எப்படி எடுக்கலாம்? 4 x எடுக்கலாம். அதே மாதிரி இதுல அகலம் 2ண்டா இது எக்ஸ்ண்டா இதை நம்ம எடுக்கலாம் 2 x எடுக்கலாம். சரியா? 2 x எடுக்கலாம். சரியா? 2 x எடுத்தா அப்ப இதுல பரப்பளவு கேட்டிருக்காங்க. சரியா? இது பரப்பளவு கேட்டிருக்காங்க. பரப்பளவு எக்ஸ் சார்பில் காண சொல்லியிருக்காங்க. சரியா? இப்ப பரப்பளவு எக்ஸ் சார்பில் காண்றேன்னா நீளம் கண்டாச்சு அகலம் கண்டாச்சு, என்ன செய்யணும் நம்ம? இப்ப நம்ம பெருக்க போறோம். சரியா? பெருக்க போறோம். இப்ப முதலாவது கேள்வியில முதலாவது. சரியா? முதலாவது கேள்வியில முதலாவது என்ன? 4 x-ம் 2 x-ஐயும் பெருக்க போறோம். நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கி கியூவின் பரப்பளவு காணப்படும். அப்ப 4 x இப்படி பெருக்கிறது ஜஸ்டா இதை பார்த்தபடி எழுதுவோம். முதலாவது கணிதத்தில் எழுதுவோம். 4 எழுதிட்டு அதுக்கப்புறம் பின்னால கோவையை பார்த்து எழுதுவோம். 2 x. அதே மாதிரி இது x அடுத்தது 2 x பார்த்து எழுதுவோம். பெருக்குனா நவி 2 8 4 x இது பெருக்கப்பட்டா 2x இது பெருக்கப்பட்டா x வர்க்கம். சரியா? இதை நம்ம எப்படி எழுதலாம்? x வர்க்கம் 6x 8 எழுதலாம். சரியா? 8 எழுதலாம். இதுல என்ன கேட்டிருக்கு? பரப்பளவுக்கான எக்ஸ் இந்த சார்பில் கோவையை காணட்டாம். அடுத்து சொல்லியிருக்கு என்னன்னா பீண்ட பரப்பளவானது கியூவின் பரப்பளவின் இருமடங்காகும். சரியா? கியூவின் பரப்பளவின் இருமடங்காகும் சொல்லியிருக்கு. அப்ப பீண்ட பரப்பளவு கியூவின் பரப்பளவு 2 மடங்கா. சரியா? அப்ப நம்மளுக்கு பீண்ட பரப்பளவுன்னு என்ன வரப்போகுது? சதுரம் தனி. அப்ப நீளத்தின் வர்க்கம். இப்ப எக்ஸ் தர எக்ஸ் எக்ஸ் வர்க்கம் வரப்போகுது. எக்ஸ் வர்க்கம் இது 2வது கேள்வி. 2வது கேள்வி தனி. இப்போ 2வது கேள்வி என்ன? பரப்பளவு இருமடங்கு உண்டா இப்படி இந்த கோவை 0க்கு சமன்ட்டு காட்ட சொல்லியிருக்கு. அப்ப அதனால நம்ம எடுத்தோம்னா 2வது கேள்வி சரியா? அது எக்ஸ் வர்க்கம்டா எக்ஸ் வர்க்கம் சமன் 2. இதுல ஏற்கனவே நம்ம கியூவின் பரப்பளவு கண்டு வச்சிருக்கோம் தானே. எக்ஸ் வர்க்கம் 6x 8. இப்போ அதை பெருக்கும். எக்ஸ் வர்க்கம் 6x 8 இப்போ இருக்கும். அப்ப எக்ஸ் வர்க்கம் சமன் பெருக்கப்பட்டா 2x வர்க்கம் 12x 16.
எக்ஸ் வர்க்கம் சய 12x சக 16 சமன் 0 கொண்டு வரப்போகுது. சரி, அப்ப அவங்க கேட்ட சமன்பாடு வந்திருக்கா? ஓ, எக்ஸ் வர்க்கம் சய 12x சக 16 சமன் 0. அடுத்த சொல்லி இருக்கு சூத்திரம் பயன்படுத்தி அல்லது வேறு விதமாக. இப்ப இந்த வடிவத்தை காட்டணும். அதாவது சூத்திரம்னா எக்ஸ் சமன் மைனஸ் பி பிளஸ் ஓ மைனஸ் பி வர்க்கம் சை 4ac இன்கல் 2a அந்த சமன்பாடு போட்டு செய்யணும். இல்லாட்டி நிறைவர்க்கமாக்கி ஆக்கி செய்யணும். இப்ப நம்ம நிறைவர்க்கமாக்கி செய்யும். நிறைவர்க்கமாக்கி செய்யறது லேஸ். சரியா, நிறைவர்க்கமாக்கி செய்யறது லேஸ். அப்ப நிறைவர்க்கமாக்கி செய்யறதா நிறைவர்க்கமாக்கி செய்யறது இங்க பாருங்க, மூன்றாவது கழி கேட்டிருக்காங்க. அதுல எக்ஸ்ர பெருமானம் அந்த வடிவத்துல காட்ட சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம நிறைவர்க்கமாக்கி செய்யறதா இங்க பாருங்க, எக்ஸ் வர்க்கம் சய 12x சக 16 சமன் 0. சரியா, சமன் 16 சமன் 0. சரியா, எக்ஸ் வர்க்கம் சய 12x சக 16 சமன் 0. 16 சமன் 0ண்டா நம்ம இதை நிறைவர்க்கமாக்குறதுக்கு பார்த்தோம்னா என்ன செய்யணும்னா எக்ஸ் வர்க்கம் இருந்தா நம்ம பெஸ்டா பிரேக்கெட் ஒன்றை போடும். சரியா, இப்படி செய்யணும். எக்ஸ் வர்க்கம் இருந்தா பிரேக்கெட்டை போட்டு எக்ஸை போடும். இங்க என்ன நடுவுல குறி இருக்கோ நடு எண் குறிய அதை அப்படியே போடும். சரியா, அடுத்து எக்ஸோடு இருக்கிற குணகத்தின் அரைவாசி பெருமானத்தை போடும். அரைவாசி பெருமானம் என்ன? 12 6 6 பிரேக்கெட்டை போட்டு நம்ம என்ன செய்வோம், வர்க்கம் போடும். சரியா, வர்க்கம் போடுது. திருப்பி நம்ம இங்க நடுவுல போட்ட என்னென்ன 6 தானே, எக்ஸே 6 போட்டிருக்கோம். அப்ப 6 வர்க்கத்தை மறையாறின் அதாவது வர்க்க என்ன நம்பர் வந்தாலும் பிரச்சனை, வர்க்கிச்சு அப்படியும் நேர்த்தனை வரப்போகுது. என்ன நம்பர் வந்தாலும் மறை வந்தாலும் பிரச்சனை, நேர் வந்தாலும் பிரச்சனை. அதான் என்ன நம்பர் வந்தாலும் அதை வர்க்கிச்சு நம்ம கழிச்சுட்டா சரி. 6 வர்க்கம் எத்தனை? 36 கழிச்சுட்டா சரி. 36 கழிச்சுட்டு சக 16 சமன் போச்சு. சரியா, சமன் போச்சு. அப்ப எக்ஸ் 6 16 போச்சு. அப்போ இங்க என்ன வரப்போகுதுன்னா எக்ஸ் 6 பிரேக்கெட்டுக்குள்ள வர்க்கம் மறை 36 நேர் 16 இருக்கு. அப்ப ரெண்டையும் கூட்டிட்டு மறை 20 வரப்போகுது. மறை 20 வந்து இங்க வரும் 20. சரியா, 20. அப்ப வர்க்கம் போய் அங்கால போன வர்க்கம் ஒரு சைட்ல இருந்து அடுத்த சைட் போக்குள்ள வர்க்க மூலம் ஆகும். சரியா, ஒரு வர்க்கம் வந்து அங்கால போக்குள்ள வர்க்க மூலம் ஆகும். அப்ப எப்படி வரப்போகுண்டா எக்ஸ் சமன் வரப்போகுது. நம்ம ஏற்கனவே வர்க்கம் வந்து வர்க்க மூலம் ஆயுதுன்னு வச்சுக்கிட்டா பிளஸ் மைனஸ் 20 வர்க்க மூலம் 20 வந்துட போகுது. அதுக்கு பிறகு வந்து மறை 6 வந்து இங்கே கூட்டப்பட்டு நேர் 6 வந்துட போகுது. சரியா, நேர் 6 வந்துட்டு அதுக்கு பிறகு பார்த்தோம்னா என்ன செய்ய போறோம்டா எக்ஸ் சமன் 6. இப்போ என்ன செய்யணும்டா பிளஸ் மைனஸ் இங்கே சுட்டுக்குள்ள 20 இருக்கு தானே, 20க்குள்ள நம்ம சதுர எண்கள் இருந்தால் அதை வெளியே தூக்கி எடுக்கலாம். அப்போ வெளியால தூக்கி எடுக்கணும்னால பிளஸ் மைனஸ் தூக்கி எடுத்தா என்ன வரப்போகுது, 4 20 தானே, 4 தான் இருக்கு, அது 4 இருக்கிறதுனால வெளியால தூக்கி விட்டா 2 வரப்போகுது. சரியா, 2 வரப்போகுது. உள்ளுக்குள்ள 5 வரப்போகுது, 5 இருக்க போகுது. ஏன் 5 சதுரண்டில் தானே, சதுரண்டில் நம்ம மட்டும் தான் தூக்கி எடுக்கலாம். வர ஒரு உள்ளுக்கு பெருக்கப்பட்டிருந்தா அப்போ என்ன வரப்போகுது 6 பிளஸ் மைனஸ் 2√5 வரப்போகுது பிளஸ் மைனஸ். இப்போ 2 சான்ஸ் வரலாம். இங்க என்ன கேட்டிருக்காங்க, அப்ப நம்மளுக்கு தெரியும். சரியா, நம்மளுக்கு தெரியும் இங்க 6 பிளஸ் 2√2 வராது. ஏன் 6 விட பெரிய, அது 6 விட கூட்டுப்பட்ட எக்ஸ்ர பெருமானம் 6 விட கூட்டுப்பட்டா எக்ஸ்ர பெருமானம் 6 வரையில. அது ஏன் இங்க எக்ஸ்ர பெருமானம் 2 விட குறையும். அதனால 6 பிளஸ் 2√5 வராது. 6 பிளஸ் 2√5 எடுக்காது. அப்ப 6 பிளஸ் எக்ஸ்ர பெருமானம் 2 பெருமானம் எடுக்கலாம். எப்படி 6 இதுல பெருமானம் கண்டாச்சு தானே. இப்ப இதுல என்ன சொல்லியிருக்காங்க, பிளஸ் மைனஸ் காட்டிச்சு. அடுத்து 4வது பிளஸ் வந்து உரித்தானது இல்லைன்னு காட்ட சொல்லியிருக்காங்க. 4வது பார்த்தோம்னா பிளஸ் 2√5. சரியா, இல்லாட்டி என்ன வரும்
எக்ஸ் சமன் 6 2 √2 5 இதுதான் எடுக்கும். அப்ப இதுல இது வந்து பொருந்தாது. சரியா? பொருந்தாண்டு எழுதிட்டு கொண்டாலும் பிரச்சனை இல்லை. சரியா? பொருந்தாண்டு எழுதினாலும் பிரச்சனை இல்லை. ஏன்? அதுக்கு காரணமும் நீங்க கொடுக்கணும் கீழே. என்னது? எக்ஸ் சிறிது என்னது ரெண்டிலும். சரியா? எக்ஸ் சிறிது ரெண்டிலும் கொடுக்கணும். இது பொருந்தாண்டு எழுதி கொண்டு ஒரு எந்தாவது எழுதி கொள்ளுங்க. சரியா? பொருந்தாது. சரியா? பொருந்தாண்டு எழுதி கொண்டு கீழே காட்டணும் எக்ஸ் சிறிது ரெண்டிலும் காட்டணும். சரியா? அடுத்தது √2 பெருமானம் 2.24 கொண்டு எக்ஸின் பெருமானத்தை காணட்டான். சரியா? அப்ப அஞ்சாவது பார்க்க போறோம். என்ன பண்ண அஞ்சாவது √2 பெருமானம் 2.24 எடுக்க சொல்றான். அப்ப என்ன வரப்போகுது? இங்க பாருங்க 6 2 √2 இப்ப இது 2 6 2 இதை நாங்க √2 எடுக்க சொல்லியிருக்காங்க 2.24. அப்ப நம்ம √2 2.24 எடுத்தோம்னா என்ன? 6 4.48 வரப்போகுது. சரியா? 4.48 வரப்போகுது. இதெல்லாம் கழிச்சு விட்டா 1.52 சென்டிமீட்டர் வரப்போகுது. சரியா? 1.52 சென்டிமீட்டர் வரப்போகுது. சரியா? முதலாவது கேள்வி முடிஞ்சு. சரியா? முதலாவது கேள்வி விளங்கிட்டு தானே பிரச்சனை. அடுத்து ரெண்டாவது கேள்வி வாசிச்சு. ரெண்டாவது கேள்வி சொல்லிட்டு இருக்காங்க பின்வரும் 2 தலைவர் தந்திருக்காங்க. அதாவது அரை வட்டம் ஒன்று தந்திருக்காங்க. இதுல கால் வட்டம் ஒன்று தந்திருக்காங்க. இது 2 பரப்பளவும் சமம். பரப்பளவு சமம்னா என்ன செய்யணும்? என்ன ஐடியா? 2 பரப்பளவு போட்டு சமன்பாடை கண்டுட்டு 2ஐயும் சமப்படுத்தினா சரி, 2 பரப்பளவோட சமன்பாடையும் சமன்படுத்தி விட்டா நம்மளுக்கு ஒரு கோவை ஒன்று வரும். அந்த கோவையை வச்சு நம்ம என்ன செய்ய போறோம்? நிறைவேற்கமாக்கி இல்லாட்டி வேற சூத்திரம் போட்டு எக்ஸ் பெருமானம் காணலாம். 2 பெருமானம் வரும். அதுல 2 பெருமானத்தை கண்டு என்ன 2 பெருமானத்தை நம்ம காண்றதுக்கு ஒரு √2 தந்திருக்காங்க. அப்ப நம்ம மரபை பார்க்கறதுல இங்க √2 2 பெருமானம் தந்திருக்காங்க. அப்ப வச்சு அதுல எக்ஸ் நீளத்தை காணலாம். சரியா? அப்ப அப்படிதான் செய்யப்படும். இங்க பாருங்க ஒரு அரை வட்டம் சரியா? அரை வட்டம் ஒண்ணு தந்திருக்காங்க. ஒரு கால் வட்டம் ஒண்ணு தந்திருக்காங்க. சரியா? அப்ப அரை வட்டம் உண்டா அரை πr வர்க்கம் r1 வர்க்கம் வச்சுக்கொள்ளும். சரியா? அரை πr r1 வர்க்கம். அடுத்தது அதுக்கு எது சமனா இருக்க போகும்டா இங்க கால் வட்டம் தான் தந்திருக்காங்க. இப்போ கால் வட்டம் தங்கனால அது கால் πr வர்க்கம்னு போடப்போம். கால் πr வர்க்கம்னு போடப்போம். சரியா? கால் πr வர்க்கம். கால் πr வர்க்கம்னா இங்க என்னது சுருக்கலாம்? கால் πrனா 1/4. இந்த பையும் வெட்டலாம். இந்த 2ஐயும் இந்த 4ஐயும் சுருக்குனா 2. 6 வர்க்கம் பார்த்தோம்னா எக்ஸ் வர்க்கம் சமன் அரை. இந்த அரை அங்கே போய் பெருக்கிட்டோம். 2 எக்ஸ் வர்க்கம் நாங்கள் வரப்போகுது. அப்போ அதில் R1 வந்து என்ன? R2 வந்து x+2. இப்போ x+2 வரப்போகுது. இப்போ x+2 இந்த x+2 வர்க்கம்.
பெருக்கப்பட்ட 2x வர்க்கம் சமன் x வர்க்கம் 4x 4. சரியா? அப்போ பெருக்கப்பட்ட இதில் வந்து கழிவு விட்டுச்சுட்டா எக்ஸ் வர்க்கம் வரப்போகுது, சய 4x வரப்போகுது, அடுத்தது சய 4 வரப்போகுது, சமன் 0 வரப்போகுது. சரியா? சமன் 0. சரியா? சமன் 0 வரப்போகுது. பிறகு என்ன செய்வோம்? நம்ம நிறைவர்க்கமாக்கும். நிறைவர்க்கமாக்குறண்டா என்ன செய்வோம்? நிறைவர்க்கமாக்குறண்டா எக்ஸ்ட்ரா பிரேக்கெட் எழுதுவோம். அப்புறம் எக்ஸை போடுவோம். எக்ஸ் வர்க்கம் இருந்தால் எக்ஸை போடுவோம். அதே குறிய நடுவில் உள்ள குணகத்தில் உள்ள குறியை பார்த்து எழுதுவோம். அதுக்கப்புறம் எக்ஸின் குணகம் 4 இருந்தால் என்ன செய்வோம்? அதில் குறி 4 இருந்தால் அதில் அரைவாசியாக போடுவோம். இப்போ அரைவாசினா 2 பிரேக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு வர்க்கம் இங்கே போட்ட நம்பரோட வர்க்கத்து 2 வர்க்கம் எத்தனை வர்க்க போகுது? 4. அதை 4 கழிக்கணும். இங்கே வேற குணகத்தை வர்த்திச்சு கழிக்கணும். சய 4 சமன் 0. அடுத்து என்ன வரப்போகுது? எக்ஸ் சய 2 வர்க்கம் 4 2 மணி செஞ்சிருக்கு. மறை 8 வரப்போகுது. அங்கே போனால் நேர் 8 ஆயிரும். இங்கே 8 வரப்போகுது. 8 வந்ததுன்னா அடுத்தது என்ன வரப்போகுது? எக்ஸ் சய 2 சமன் என்ன வரப்போகுது? ப்ளஸ் மைனஸ் 2 ரொட்டு 2 வரப்போகுது. 8 தானே, 8க்குள்ள 4 2 8 இருக்கு. அப்போ 4 வெளியால் எடுத்துட்டோம். ரொட்டு போனால் 4 வர்க்கமூலம் போட்டுச்சு. அப்போ 2 வெளியால் எடுத்தாச்சு. 4 இருந்து வெளியால் எடுத்தால் 2 ஆயிரும். அப்புறம் என்ன செய்யறது? பிறகு அங்கால பார்த்தீங்கன்னா கழித்தல் 2 இருக்கு. இங்கே 2 வரப்போகுது. சரியா? ப்ளஸ் மைனஸ் 2 ரொட்டு 5 2 ரொட்டு ரொட்டு. சரியா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 2 பெருமானம் எக்ஸ் என்ன பெருமானம்? 2 பெருமானங்களை எடுக்கும். சரியா? இங்கே பார்ப்போம் 2 பெருமானம் எடுக்குதா இல்லாட்டி ஒரு பெருமானம் எடுக்குதான்னு பார்ப்போம். மறைப்பெருமானம் எப்பயும் எக்ஸ் எடுக்கா. ஏன்? நீளங்கள் ஒரு காலமும் மறைப்பெருமானம் எடுக்காது. அப்போ 2 ரொட்டு ஓ எக்ஸ் 2 மைனஸ் 2 ரொட்டு. சரியா? 2 ரொட்டு வரப்போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா இது வராது. ஏன்? மறைப்பெருமானமாக வரும். அதனால எக்ஸ் என்னது? எக்ஸ் எக்ஸ் என்ன இருக்கணும்? எக்ஸ் எப்பயும் பெரிது பூஜ்ஜியமா இருந்தா பெரிய பூஜ்ஜியமா தான் இருக்கும். சரியா? எக்ஸ் பெரிது பூஜ்ஜியமா இருந்தா எக்ஸ் பொருந்தாயும் எக்ஸ் பெரிது பூஜ்ஜியம்னால வராது. இங்கே எக்ஸ் சிறிது பூஜ்ஜியம்னால இது வராது. நம்ம எக்ஸ் எப்பயும் பெரிது பூஜ்ஜியமாக தான் இருக்கும். சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா சரியா? பார்த்தீங்கன்னா எக்ஸ் பெரிது பூஜ்ஜியமாக இருக்க போகுது. எக்ஸ் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 2 ரெட்டு 2 ரொட்டு ரொட்டுக்கு என்ன பெருமானம் வந்திருக்காங்க? 1.41. 2 ப்ளஸ் 1.41 1.41 பெருக்கி விட்டா 2 ப்ளஸ் எத்தனை வரப்போகுது? 2.81 கூட்டி விட்டா 4.89 வரப்போகுது. 4.81 தான் என்ன இருக்க போகுது? இதில்
4 தான் என்ன இருக்க போகுது, எக்ஸ்ல பெருமானமா இருக்க போகுது. எக்ஸ் பெருமானம் தான் ஒரு ஆறையா இருக்க போகுது. சரியா? ரெண்டாவது கழி விளங்கிட்டு தானே. மூன்றாவது கழி பாருங்க. மூன்றாவது கழி என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு செவ்வகத்தின் இரு அடுத்துள்ள பக்கங்களின் நீளங்களின் மொத்தம் 16 சென்டிமீட்டரும், இப்போ ஒரு மூலை விட்டத்தின் நீளம் 14 சென்டிமீட்டரும் ஆகும். செவ்வகத்தின் அகலம் எக்ஸ் சென்டிமீட்டர் என கொள்ளும் போது அது இருபடி சமன்பாடு எக்ஸ் வர்க்கம் 16 எக்ஸ் சக 30 என திருப்பி காட்டி செவ்வகத்தின் நீளம் அகலம் எல்லாம் காட்டுது. சரியா? இப்ப இங்க சொல்லியிருக்காங்க ஒரு செவ்வகம் இருக்கான், அது நீளத்தின் இரு அடுத்துள்ள பக்கங்களோட நீளம்னா என்ன வரப்போகுது, நீளம் அகலம். நீளம் அகலத்தையும் சேர்த்தா 16. இங்கே தந்திருக்காங்க அகலம் எக்ஸ் தந்திருக்காங்க, அப்ப நீளம் என்னவா இருக்க போகுது, 16 எக்ஸா இருக்க போகுது. அதை கண்டுகொள்ளணும். அதுவும் இல்லாம ஒரு மூலை விட்டத்துல இது 14 சென்டிமீட்டர் தந்திருக்காங்க. இப்ப பார்த்தோம்டா ஏன் அப்படி தந்திருக்காங்க, மூலை விட்டு நிலம் வந்திருக்காங்கன்னா நம்ம ஒரு சமன்பாடை உருவாக்குறதுக்கு தான் மூன்றாவது வழி வந்திருக்காங்க. மூலை விட்டு வந்திருந்தாங்கன்னா என்ன, இது எப்படியும் நம்மளுக்கு தெரியும், செவ்வகம் ஒன்று மூளை கோணம் வந்து என்ன 90 இருக்கு. சரியா? இதை நம்ம ஒரு செவ்வகமா எடுத்துக்கொள்ளுங்க. இது செங்கோணம்னு வச்சுக்கொள்ளுங்க. இது 14 வந்திருக்காங்க. 14 தனி அகலம் எக்ஸ் வந்திருக்காங்க. அப்ப நீளம் என்ன இருக்கும், 16 சை எக்ஸ். சரியா? நீளம் வந்து 16 சை எக்ஸா இருக்க போகுது. அகலம் வந்து எக்ஸா இருந்தா அப்ப நம்மளுக்கு இதை வச்சுக்கொண்டு பயதரிசன தொடர்பு எடுக்கலாம் தானே, இந்த மூன்று இதையும் வச்சுக்கொண்டு. அப்ப நம்மளுக்கு செம்பக்கத்தின் வர்க்கம் என்ன, 14 சமனா இருக்க போகுது எக்ஸ் வர்க்கம் பிளஸ் 16 சை எக்ஸ் வர்க்கம், எக்ஸ் முழுவதின் வர்க்கம் வரப்போகுது. சரியா? 14 வர்க்கம் என்ன இருக்க போகுது, 196. சரியா? 196 சமன் எக்ஸ் வர்க்கமா இருக்க போகுது. மற்றது விரித்தலை விட்டா எத்தனை, 256 வரப்போகுது. 16 வர்க்கம் 256 சய 32 எக்ஸ் சக எக்ஸ் வர்க்கம். சரி, இங்க 2 எக்ஸ் வர்க்கம் இருக்கு. அப்ப எப்படி வரப்போகுது, 2 எக்ஸ் வர்க்கம் சய 32 எக்ஸ் சக இது வந்து 196 196 இங்கே வந்தா கழிவிடும் தானே, கழிச்சா 60. கழிவட்டா 60 சமன் 0. இப்போ நம்ம எல்லாம் 2ஆல பிரிச்சு விட்டா எப்படி வரப்போகுது, எக்ஸ் வர்க்கம் சய 16 எக்ஸ் சக 30 வரப்போகுது சமன் 0. சரியா? இதனை காட்ட சொல்லியிருக்காங்க. இதை திருப்தியாக்குன்னு காட்டி செவ்வக நீளத்தை காட்டாம். அப்ப என்ன, இந்த சமன்பாடு எடுத்துட்டோம். நீளம் அகலமும் கேட்டிருக்காங்க. அப்ப நீளம் அகலம் என்ன செய்யப்படும், நம்ம பழமையா லேச செய்யற நிறைவர்க்கமாக்க போறோம். நிறைவர்க்கமாக்குனா வேணும்னா டி கொள்ளுங்க எடுத்துட்டு நிறைவர்க்கமாக்க எழுதிட்டு எக்ஸ் வர்க்கம்னா எக்ஸ் எழுதுங்க, அதே குறிய பார்த்து எழுதுங்க. எக்ஸோட 16 இருந்தா அதை அராசி எழுதுங்க. 8 பிரக்கெட்டை மூடுங்க. பிரக்கெட் போடி வர்க்கு இங்க முழுவதும் வர்க்கம். இதுக்கப்புறம் நெட்டின் வர்க்கம் எத்தனை, 64. அதை கழியுங்க. 24 சக 30 சமன் 0. அப்புறம் என்ன வரப்போகுது, எக்ஸ் ஆய 8 வர்க்கம் வர்க்கத்தை போட்டு இங்கே கழிவட்டிங்க எல்லாம் வந்துருக்க போகுது, 34 வந்திருக்க போகுது. அப்போ என்ன வர போகுது, எக்ஸ் 8 பிளஸோ மைனஸ் வர்க்கம் 34 வந்திருக்க போகுது. 34 பெருமானம் தந்திருக்காங்க பாருங்க. 34 பெருமானம் 5 8 3. இப்போ நீளத்தையும் ஆழத்தையும் கண்டா சரி. ஒன்று இதுல என்ன இருக்க போகுது, எக்ஸ்ற பெருமானம் ஒன்று நீளமா இருக்கும், ஒன்று அகலமா இருக்க போகுது. சரியா? எக்ஸ் சமன் 8 பிளஸ் 34 அல்லது எக்ஸ் 8 சை 34 வர்க்கமூலம் 34
சரி, இப்ப என்ன இருக்க போகுது? 8 சக என்ன சொல்லியிருக்காங்க நம்பர்? 5.83. அப்போ 5.83 கூட்டினா சரி 5.83 கூட்டினா 13.83 என்றது 8/5.83 2.17 வரப்போகுது. 2.17 வரப்போகுது சென்டிமீட்டர் ஆகட்டும். நீளம் வந்து 13.83 வரப்போகுது. சரியா? மூன்றாவது முடிஞ்சு. மூன்றாவது ஒரு பிரச்சனை இல்லை தானே. இது நாலாவது பார்ப்போம். பாருங்க ரைட்டு உனது பார்ப்போம். சாரி, பார்ப்போம். என்ன 6 எக்ஸ் அளவுகளாக ஒரு அரைவட்டு ஏயினால் அரைவட்டத்துடன் ஒருமையாகவும் மையக்கோணம் 60 பாகையாக உள்ள ஒரு ஆரைச்சிறை பீனா ஆக்கப்படலாம். என்ன இப்போ நம்ம அதை சொல்லியிருக்காங்க. ஏ ஒரு ஆரைச்சிறையா இருக்கான், பியும் ஒரு ஆரைச்சிறை. ஏயின் என்ன? ஏஇ ஏ ஒரு அரைவட்டம் இருக்குண்டா அரை கையார் கூடும். இது 60 பாய் இருக்கு. அப்போ 60 பாயுடைய கோணம் பின்னம் பண்ணோம்னா பார்த்தோம்னா 360 60 வரப்போ அப்போ 1/6 பையார் வர்க்கம் வரப்போகுது. அப்போ அதை என்ன செய்யணும்? ரெண்டையும் சமப்படுத்தணும். ஏன்டா ரெண்டு பரப்பளவு என்ன சமன்னு சொல்லியிருக்காங்க. சமனை கண்டு சே கண்டோம்னு சரி. அதுக்கு என்ன இங்கே அதுக்கு முதல்ல பார்க்கணும். இது எக்ஸ்ண்டா இதுவும் ஆரை மையத்துல இருந்து இதுதானே. இதுவும் எக்ஸா தான் இருக்க போகுது. அது பார்த்துக்கலாம். அது சரி. அப்போ இது ஆரை இன்னும் இருக்க போகுது. இது ஆரை வந்து x+4 இருக்க போகுது. சரியா? இப்போ ஆரை ரெண்டையும் தெரியும் தானே. அப்போ சமப்படுத்தலாம் லேசா. இது எக்ஸா இருக்க போகுது. இது ஆரை அரை வட்டத்தில் ஆரை எக்ஸா இருக்க போகுது. இது ஆரை x+4 இருக்க போகுது. அப்போ நம்ம போட்டோம்டா நாலாவது தொகுதி. சரியா? நாலாவது முதலாவது இந்த நம்ம ரெண்டையும் சாப்பிடுறது போகிறோம். அரை பை எக்ஸ் வர்க்கம் சமன் ஆறு வந்து எக்ஸ். அடுத்து என்ன? ஆறின் மேல் ஒன்று தர பை என்ன இருக்க போகுது? ஆறை வந்து x+4 இருக்க போகுது. x+4 வர்க்கம். சரியா? என்ன இருக்க போகுது? இந்த பையையும் பட்டலாம். சரியா? இந்த ரெண்டையும் ஆறையும் சுருக்கினா 3 பெருக்கப்பட்ட இந்த 3 பை இந்தியாவில் பெருக்கப்பட்ட 3x வர்க்கம் சமன் வர்க்கிச்ச எக்ஸ் வர்க்கம் 2 8x 4 வர்க்கிச்ச 16 நன்னாங்கு 16 என்ன வரப்போகுது? இந்த எக்ஸ் இதெல்லாம் இங்கே கழிவிட்ட எப்படி வரப்போகுது? 2x வர்க்கம் சாய 8x சாய 16 வரப்போகுது சமன் 0. அது சுருக்கி போட்டா சுருக்கம் என்ன வரப்போகுது? எக்ஸ் வர்க்கம் சாய 4 சாய 8 சமன் 0. சரியா? சமன் 0 என்று வரப்போகுது. சரியா? 8 0 என்று வரப்போகுது. அதுக்கு ஒரு என்ன √3 1.3 எடுத்துக்கிட்டேன். அதுதான் எக்ஸ் ஒரே ஒரு பெருமானம் தான் எடுக்கும்னு காட்ட சொல்லியிருக்காங்க. சரியா? எக்ஸ் ஒரே ஒரு பெருமானம் தான் எடுக்கும்னு காட்ட சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன √3 பெருமானம் 1.7 சொல்லியிருக்காங்க. அப்போ ஆறே காணும். இப்போ நம்ம வளமை செய்கிற மாதிரி என்ன நிறைவேற்கமாக்கும் எக்ஸை போடுவோம். இதில் நிறைவேற்றமாக்கும் வெளியே கொள்ளுங்க. இது வெளியிடணும் பிரச்சனை. அப்போ எக்ஸ் வர்க்கம் எக்ஸை போடுவோம். என்ன குறி இருக்கு? மறைதான் இருக்கு. 4 அரைவாசி 2 அதை வர்க்கிக்கிறோம். இந்த 4 இப்போ 2 இங்கே போட்டனால இதை வர்க்கிச்சு கழிக்கிறோம். 2 வர்க்கம் 4 அதை கழிக்கிறோம். இங்கே மறையிட்டு அப்படியே பார்த்துடுது சமன் 0.
என்ன வரப்போகுது எக்ஸ் 2 சமன் ப்ளஸ்ஸோ மைனஸ் 12 வரப்போகுது. என்கிட்ட நானே கூட்டினா 12 அங்கே போய் கூட்டு போட்டோம் ப்ளஸ்ஸோ மைனஸ் என் கூட்டு வர்க்கமூலம் போடுறதுனால என்ன வரது போகுது வர்க்கமூலம் போடுறதுனால ப்ளஸ் ஒன் எக்ஸ் போர் அது திரைவாதம் எக்ஸ் சமன் 2 ப்ளஸ்ஸோ மைனஸ் 4 4 12 தானே அப்போ வெளியில் எடுத்துட்டா 2 வர்க்கமூலம் 3 இருக்க போகுது. சரியா 2 வர்க்கமூலம் 3 இருக்க போகுது. இதில் பார்த்தோம்னா எக்ஸ் சமன் 2 விட வரலாம் 2 ப்ளஸ் 2 √2 √3 ஓர் இல்லாட்டி என்ன வரும் எக்ஸ் சமன் 2 மைனஸ் 2 √3. இங்கே பார்த்தீங்கன்னா 2 √3 இது வந்து பொருந்தாது. ஏன் எக்ஸ் எப்பயுமே என்ன இருக்கும் பெரிது 0 தான். சரியா எக்ஸ் வந்து எப்பயும் பெரிது 0 தான் பெரிது 0 இது பொருந்தாது. அப்போ எக்ஸ் இங்கே மறையில் வரனால எக்ஸ் பெரிது 0 இது பொருந்தாது. இப்போ என்ன வரப்போகுது √3 1 தசம் எத்தனை எடுக்க சொல்லியிருக்காங்க 7 3 எடுக்க சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தோம்னா 2 ப்ளஸ் 2 தர 1 தசம் 7 3 2 ப்ளஸ் என்ன வரப்போகுது 3 தசம் 46 என்ன வரப்போகுது மொத்தம் 5 தசம் 46 4 6 வரப்போகுது 46 சொல்லக்கூட 5 தசம் 4 6 தான் சொல்லணும். தசமத்துக்கு பிறகு ஒரு நம்பரை தான் வாசிக்குவேன். சரியா அடுத்து பார்த்தோம்னா 5வது கேள்வி பார்க்க போறோம். 5வது கேள்வி பார்க்க போறோம்னா பாருங்க ஒரு சரிவம் தந்திருக்காங்க. அதுல பரப்பளவு வந்து 20 மீட்டர் ஸ்கொயர் போட்டு சரியா சாம்பாடு எக்ஸ் வர்க்கமாக காட்டுன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு சரியத்துல பரப்பளவு தெரியும் வாய்ப்பாடு இந்த அரை தர சமாந்திர பக்கங்கள் கூடு கை தர செய்ய 6வது கேள்வி பார்க்க போறோமா 6வது கேள்வி பார்ப்போம். 6வது கேள்வி பார்த்தோம்னா ஒரு சரிவம் ஒன்று தந்திருக்காங்க. சரிவம் தந்திருக்காங்க எக்ஸ் பிளஸ் 3 எக்ஸ் பிளஸ் 5 எக்ஸ் பிளஸ் 3 எக்ஸ் பிளஸ் 5 எக்ஸ் பிளஸ் 3 எக்ஸ் பிளஸ் 5 செங்குத்து உயரம் வந்து எக்ஸ் என்று தந்திருக்காங்க. இப்போ நம்ம பரப்பளவு 20 மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அரை தர சமாந்தர பக்கங்கள் கொடுத்து எக்ஸக 3 எக்ஸக 5 கூட்டுத்தொகை தர செங்குத்து உயரம் எக்ஸ் சமன் 20. சரியா அப்ப என்ன உங்களுக்கு பெருக்கப்பட போகுது எக்ஸ் 2 வந்து இதை வெளியால் எடுத்துட்டோம் அரை தர இந்த 2 வெளியால் எடுத்துட்டோம் இதை வெட்டிவிட்டலாங்க 2 எக்ஸாக 6 தனி வரப்போகுது அப்போ எக்ஸாக 3 போடும் இந்த 2வது வெளியால் எடுத்துக்கிட்டோம் இப்போ இது அரை எக்ஸ் சமன் 20. இந்த 2 வெட்டுப்பட போகுது பெருக்கி போட்டா எக்ஸ் வர்க்கம் 3x 20 சமம் போச்சு. சரி அடுத்து சொல்லியிருக்காங்கடா கண்டாச்சு அதுக்கப்புறம் என்ன செங்குத்து உயரம் எக்ஸை கண்டுத்து எக்ஸை கண்டு என்ன செய்யணும்னா தூரமானது ஏபி என்ற நீளத்திலும் அரைவாசினை காட்டும். இப்போ நம்ம எக்ஸை முதல்ல காணும் அதுக்கப்புறம் ஏபியை காண்டு ஏபியோட அரைவாசியோட குறைவுன்னு காட்டினா சரி அடுத்து என்ன செய்யணும் எக்ஸை காணும் பிரேக்கெட் நிறைவேற்கமாக்குவோம்.
4x தானே வந்திருக்கணும். இங்க என்ன நடந்தது? ஓ, இங்க 4 வந்திருக்குமா? சரி. ஓ, ஏன் 8 தானே? 8 வெளியால் எடுத்தோம்னா 2 வெளியால் எடுத்தோம்னா 4 வந்திருக்கும். இப்போ 4xன்னு வந்திருக்கும். 4xன்னு வந்திருக்கும். சரியா? 4x. இப்போ எக்ஸ் வரப்போது சாய 2 வர்க்கம் கழிச்சு விட்டா 4ன்னு வரும். சாய 20 7 நிறைய வர்க்கமாகும். இப்போ இதை சுருக்கி எடுத்தோம்னா அப்படி எக்ஸ் சாய 2 வர்க்கம் இங்கால போய் 24 வரப்போகுது. +/- 24 என்ன வரப்போகுது? எக்ஸ் 2 வந்து இங்கால கூட்டுப்பட போகுது. +/- 6 நாள் 24 தானே. அப்போ அந்த 4 வெளியில் எடுத்துட்டு என்ன வரப்போகுது? 2 √2 6 6 தானே. 6 நாள் 24 6 உள்ளுக்கு இருக்க போகுது. அப்போ எக்ஸோட பெருமானம் எப்படி வரப்போகுது? 2 + 2 √2 6 அல்லது எக்ஸ் 2 - 2 √2 6. இது வந்து பொருந்தாது. ஏன் மைனஸ்ல வரப்போகுது விட. ஏன் எக்ஸ் வந்து எப்பயும் பெரிது போச்சு. சரியா? வர்க்கமூலம் 6க்குரிய விட தந்திருக்காங்க. இந்த 2.45 அது பெரிய தான் இருக்கு. எக்ஸ் சமன் 2 + 2.45 விட வரப்போகுது 2 4.9. இப்போ என்ன வரப்போகுது? 6.9. இல்லைங்க பார்ப்போம். எங்கேயோ பிள்ளை நடந்த மாதிரி இருக்கு. இது பார்த்தீங்கன்னா இங்கே +4 தானே இருக்கு. அப்போ இங்கே ப்ளஸ் தான் வரும். அதுதானே பார்த்தேன் நான். இங்கே ப்ளஸ், இங்கே ப்ளஸ். அப்போ இங்கே மறை 2 வரும். மறை 2 இது மறையா இருக்க போகுது. இது 2 மறைனால மறை வராது. இங்கே மறை வரப்போகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுவும் மறை வரப்போகுது. மறை 2 இதுவும் மறை வரப்போகுது. அப்போ கழிவட்டா 2.9 வரப்போகுது. சரியா? 2.9 வரப்போகுது. எப்படின்னா இங்கே பாருங்க. இங்கே என்ன பிள்ளை நடந்ததுன்னா அப்போ நேர் 4 தானே. நேர் 4xன்னா இங்கே இங்கே என்ன குறி இருக்கோ அதே குறி தான் போடும். இங்கே என்ன குறி இருக்கு? நேர் 4. அப்போ அதனால இங்கே நேர் போட்டு நேர். சரியா? 2.9 வரப்போகுது எக்ஸ். இப்போ இது செங்குத்து தூரம் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த பாருங்க ஏபி. ஏபி x+3. ஏபி இந்த அரைவாசியில குறைன்னு காட்டாம். அப்போ ஏபியில கண்ட அரை ஏபியை காணும். ஏபியில அரைவாசியை காணும். இப்படி x+3 2.9 சக 3ஐயும் கூட்டி 2ஆல் பிரிக்கிறோம். 5.9 வருது. இப்போ 2.95. சரியா? 2.95. இப்போ நம்மளுக்கு தெரியும் ஏற்கனவே இது வந்து எக்ஸ் வந்து 2.9. 2.9ஓட 2.95 என்ன தெரியுது. சரியா? விளங்கிட்டா? சின்ன விஷயம்தான். சரியா? அடுத்தது 6வது பார்ப்போம்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஆறாவது ஒரு சதுர அடர் ஒன்று ஒரு பி ஒரு பக்கத்தின் நீளமானது சதுர அடர் ஏயின் ஒரு பக்கத்தின் நீளம் பார்க்க 4 சென்டிமீட்டரால் கூடியதாகும். ஏபின்ற ஒரு சதுர இடத்தை வச்சுக்கொள்வோம். சதுர அடர் இருக்கான். சரியா? ஒரு சதுர அடர் இருக்கான். என்னது சதுர பியும் ஒரு பக்க நீளமானது சதுர அடர் ஏயின் ஒரு பக்கத்தின் நீளத்திடம் ஏயின் ஒரு பக்கத்தின் நீளம் 4 சென்டிமீட்டர் கூடியது. அப்ப ஏவோட ஏ எக்ஸா இருந்தா பி வந்து ஒரு சதுரம் ஏ பி வந்து எக்ஸ் பிளஸ் 4. சரியா? பி வந்து எக்ஸ் பிளஸ் 4 இருக்கும். சரியா? பி வந்து எக்ஸ் பிளஸ் 4 இருக்கும். நீளம் வந்து பி வந்து எக்ஸ் பிளஸ் 4 இருக்கும். ஏ வந்து எக்ஸ் இருக்கும். இரு அடர்களும் பரப்பளவின் கூட்டுத்தொகை 88 சென்டிமீட்டர் வர்க்கமாகும். அப்ப என்ன சொல்லியிருக்காங்க? ரெண்டு பரப்பளவின் கூட்டணும். இப்ப ഇതിന്റെ பரப்பளவு வந்து ரெண்டிന്റെ பரப்பளவுടെ കൂട്ടുதொகை 88 സെന്റിമീറ്റർ വരക്കാം. ഇതിന്റെ പരപ്പളവ് എക്സ് വരക്കാം പ്ലസ് എക്സ് പ്ലസ് നല്ലിന്റെ വർക്കവും കൂട്ടുന്ന 88. சரியா? 88 இது எக்ஸ் வர்க்கம் சக எக்ஸ் வர்க்கம் 9x 16 சமன் 88. 2x வர்க்கம் சக 8x 88 வந்து இங்கே கழிவட்டா சாயே சாயை வந்து 16 போன 18 72. ரெண்டாவது எல்லாத்தையும் பிரிச்சு விட்டா எக்ஸ் வர்க்கம் 16 36 சமன் 0. வேற என்ன வளமே நம்ம நிறைய இருக்கும் பண்ற மாதிரி காணும். வர்க்கமூலம் 10 வருவானா 3 வருஷம் உண்டா சொல்லியிருப்பாங்க. இப்போ வர்க்கீஜம் உண்டா என்ன போகுது எக்ஸ் பிளஸ் வர்க்கமாக உண்டா 2 வர்க்கம் sin 4 sin 36 சமன் 0. இப்போ என்ன வரப்போகுது எக்ஸ் பிளஸ் 2 சமன் பிளஸோ மைனஸ் வர்க்கமூலம் 40 வரப்போகுது. சரியா? 40 வரப்போகுது. எக்ஸ் வந்து அப்புறம் -2 ப்ளஸோ மைனஸ் 40 இருக்கிற 4 வழியாக தூக்கிட்டா 2 வரப்போகுது. 2 வர்க்கமூலம் 10. இப்போ எக்ஸின் பெருமானம் கண்டாச்சு. அதே மாதிரி என்ன செய்ய போகிறோம்? எக்ஸின் பெருமானம் கண்ட பிறகு ஒரு 2 பெருமானம் வரும். ஒரு பெருமானம் என்ன மறையில் வரும். அதனால அது பொருந்தாது. √10க்கு பெருமானம் வந்திருக்காங்க 3 சவுண்டா இருந்து எக்ஸ் சமன் மறை 2 மறை 2 √10 வந்திருக்காங்க. சரி, இது பொருந்தாது. இது பொருந்தாது. ஏன்னா பொருந்தாது. எக்ஸ் பெரியது 0. எக்ஸ் பெரியது 0 பொருந்தாது. 10க்கு பெருமானம் 3 சவுண்டா இருந்திருக்காங்க. 3 சவுண்டா இருந்தால மறை 2 சக 2
வேற 3.1 இப்படி வரப்போகுது. மறை 2 சக 6.32 வரப்போகுது. கழிச்சு விட்டா 4.3. 4.32. சரியா, 4.32 வரப்போகுது. இதுல என்ன கேட்டிருக்காங்க? 7 நிலக்கம். 7 ஒரு பக்கம் இடம் கண்டாச்சு. என்னது? எக்ஸ் தான் 7 நிலம் வரப்போகுது. சரியா, 7 நிலம் கண்டாது. இருவடையான பரப்பளவான வித்தியாசம் இப்படி காட்டும். 8 தரம் 6.32 காட்டட்டும். சரியா, பரப்பளவுக்குரிய வித்தியாசம் இருக்காங்க. அப்ப நம்மளுக்கு தெரியும் வித்தியாசம் கேட்டிருக்காங்க. பரப்பளவு வித்தியாசம். பரப்பளவு வித்தியாசம். வித்தியாசம் தானே கேள்வி. பரப்பளவு வித்தியாசம் என்ன? ரெண்டும் சதுரம் தானே. பரப்பளவு வித்தியாசம் கேட்டா நம்ம என்ன செய்வோம்? பெரியன்ல இருந்து தானே சின்ன கழிப்பு. பெருசு பி தான் வரப்போகுது. அப்ப எக்ஸ் சக எத்தனை கூட நம்ம பார்த்துனாம 4 கூடன்னு பார்த்துனாம. அப்ப எக்ஸ் சக 4 வர்க்கம் சய எக்ஸ் வர்க்கம். இப்படிதானே. இப்போ நம்மளுக்கு தெரியும் 4.32 தெரியும். சரியா, 8 தர 6.32 தானே காட்டியிருக்காங்க. 4.32 தெரியும். இந்த சக 4 வர்க்கம் சய 4.32 வர்க்கம். சரியா, இப்படிதானே. இதுல பரப்பளவு வித்தியாசம் இது கேட்டிருக்காங்க. இப்போ இது என்ன செய்யும்? இது வர்க்கம் தானே வந்திருக்கு. இதே ஒன்று ப்ளஸ் எழுதுலாம் மைனஸ் எழுதுலாம். ப்ளஸ் எழுதுனா ஜஸ்ட் அதுக்கு முதல்ல இதை கூட்டிக்கொள்ளும். என்ன? 8.32 வர்க்கம் சய 4.32 வர்க்கம். சரியா, இப்போ உண்டு. இப்படி எக்ஸ் வர்க்கம் சய y வர்க்கம் வந்து என்ன செய்யும்? எக்ஸ் பிளஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு சொல்ற மாதிரி. இதுல என்ன? மைனஸ் ஒன்றும் ப்ளஸ் ஒன்றும் கொடுத்தா சரி. அப்போ 8.32 மைனஸ் 4.32 தர என்ன? ரெண்டையும் கூட்டிவிட சரி. 8.32 பிளஸ் 4.32 கழிச்சு விட்டா 4 வரப்போகுது. தர 12.64 வரப்போகுது. அப்ப இங்க 12.64 வருது. இங்க என்ன சொல்லியிருக்காங்க? எப்படி காட்ட சொல்லியிருக்காங்க? 8 தர 6.32 தானே. அப்ப என்ன செய்ய போறோம்? இதுல இருக்கிற 2 எடுத்து இதுக்கு பெருக்கி விட்டாது 8ன்னு வரப்போகுது. ஏன் 2 தர 6.32 தானே. 12.6. அப்ப அந்த 2 தூக்கி இங்க போட்டு பெருக்கிவிட்டா சரி. 8.64 8 தர 8 தர 6.32 வரப்போகுது. சரியா, பிரச்சனை அது. அடுத்து பாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா என்ன? ஒரு ஒரு வட்டம் தந்துருது. ஆரைய ஒரு ஆறாரையுடைய ஒரு வட்டம் ஆரை இருக்காம். அடரை 2r+3 கொண்ட ஒரு வட்டடை வந்து வெட்டி எடுக்கும் போது எங்கிருக்கும் அனுப்புவையின் பரப்பளவு 27 பையா. அப்ப என்னன்னா, சரியா, அப்ப இது ஆரைன்னு வச்சுக்கலாம். ஆரையுடைய ஒரு வட்டடர் இது ஆறா. சரியா, 2r+3 இந்த பெரிய இதை சொல்றாங்க. 2r+3 இந்த பெருசை சொல்றாங்க.
அப்ப இதுல இருந்து 2r+3 ஆரையுடைய ஒரு வட்டத்தை என்ன செய்யறாங்கன்னா வெட்டி எடுத்துக்கூட மிச்சம் இருக்கு. அப்ப என்ன பெரிய வட்டத்தின் பரப்புல சின்ன வட்டத்துல பரப்புல கழிச்சு விட்டா வாரதுதான் 27 பை. அப்ப பார்ப்போம் பரப்பளவு தானே. பாருங்க இத்தனை ஏழாவது கேள்வி. ஆரை உடைய பெரியார் அப்ப பையார் வர்க்கம் பை ஆர் என்ன 2r+3 மூன்றின் வர்க்கம் பையார் வர்க்கம் சின்ன வட்டம் பையார் இது கழிச்சு மிஞ்சமா இருக்கிற பரப்புல 27 பையா. இந்த பை எல்லாத்தையும் பட்டி விட்டா எத்தனை வரப்போகுது 4 6 வர்க்கம் 2 6 12 12 3 வர்க்கம் 9 6 வர்க்கம் 27 கழிச்சிட்டா 3 6 வர்க்கம் சரியா. இது 6 வரப்போதான் என்ன வரப்போகுது 12r போட்டுக்கிட்டா 9 46 43 21 36 பூச்சி இல்லை 3 பிரிச்சு விட்டா 6 வர்க்கம் 4r 12 4r 12 அப்ப 6 வர்க்கம் 4r 12 வரப்போகுது சரியா. 12 பாருங்க 6ஆல செஞ்சுட்டு 6 27 ஊதப்பா 27 27 கழிவிட போகுது. அப்ப 27 9 போனா 7 போனா 20 18 18 அப்போ 3ஆல சுருக்கிவிட்டா 6 வரப்போகுது சரியா. 6 வரப்போகுது. அப்போ 6 வர்க்கம் 4r 6 0 வரப்போகுது சரியா. 6 பெருமானம் கண்டு வர்க்கமூலம் 10 3.6 எடுக்கட்டும். அப்ப 6 6 போகுது. இது 2 வர்க்கம் 4 6 0. இப்போ 6+2 30 வர்க்கம் போடாம நம்ம அங்கே எழுதிடுவோம். 10 தனி வரப்போகுது. அங்கே போய் 10 கூட்டுப்பட போகுது. அப்போ வர்க்கமூலம் சமன் +ஓ மைனஸ் வர்க்கமூலம் 10. அப்போ r7 -2 +ஓ மைனஸ் 10 சரியா. r மறைபெருமானம் எடுக்காது. அப்போ ஒரு கூட தான் வரப்போகுது. r2 + 10 அல்லது r7 -2 -10 இது பொருந்தாது. எக்ஸ் ஆர் பெரிது 0. ஆரை நீளங்கள் என்ன இருக்கும் ஆர் பெரிது 0 தான் இருக்கு சரியா. அப்ப மறை 2 +3.6 சொல்லியிருக்கு சரியா. 3.6 சொல்லியிருக்காங்க 10
பெருமானம் 3.16 சொல்லியிருக்காங்க. 3.16. அப்ப என்ன வரப்போகுது? 1.16 வரப்போகுது. 6. 1.16 முதலாம் தசமத்துக்கு ஆன்சர் 1. சரியா? 1.16 இருக்கு. அது பையன் பெருமானம் 3.1 காட்டு பருவிட அடரிட சின்ன அடர்ந்த பருவியை காட்டும். சரியா? சிறிய அடரின் சிறிய அடரின் பரப்பளவு கட்டன்னு 6 வர்க்கம் கொண்டதுல பையார் வர்க்கம் பருதியை காட்டும். சிறிய அடர்ல பருதிண்டா சுற்றளவு காட்டும். இந்த 2πr போட்டு காட்டினா சரி. இப்ப இது இப்போ 6 வந்து 1.16. அது முதலாம் தசமானத்துல கொடுத்தா 1.2. 6 வந்து அப்ப முதலாம் தசம் கொடுத்தீங்கன்னா அடுத்து சிறிய அடையாறுல இது வந்து 2πr 2 பையன் வந்து 3.2 எடுக்க சொல்லியிருக்கான். 1 எடுக்க சொல்லியிருக்காருன்னு 3.1 எடுக்கட்டான். 3.1 எடுத்தீங்கன்னா 1 அடுத்த 1.2 எடுக்கட்டும். பெருக்கி விட்டீங்கன்னா 3 31. 3.2 பிறகுனா 6.2 4 2 12 2 ஒரு 6 4 4 7 அப்போ 7.44 வரப்போகுது. 44 சென்டிமீட்டர் வரப்போகுது. சரியா? இதோட நம்ம என்ன அச்சிறுகணிதம் பரப்பளவும் பார்த்துட்டோம். சரியா? அடுத்த வீடியோவில் நம்ம இன்னொரு பாடத்தை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.